என்னது ஏன் ஆடுறீங்க? ஏன் பாடுறீங்க? என்ன ஆச்சு? ஏன் பாடுறீங்க? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்னதான் நடந்தது? தம்பி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். கனவா? ஆமா, சில முரட்டு பசங்க என் கண்ணை வாங்கி கட்டி எங்கேயோ கொண்டு போனாங்க. அங்க இருந்த ஒருத்தர் என்ன பார்த்து, இவனை ஏண்டா சுமந்துட்டு வந்தீங்க, இவன் மகனை கொண்டு வர சொன்னேன்னு கத்துதான். பிறகு என்ன பார்த்து, உன் மகனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, இல்லாட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளுனா நான் கீழே விழுந்துட்டேன். பிறகு கனவு கரைஞ்சு போச்சுப்பா. இதுக்காக கலங்குறீங்க? கனவு தானேப்பா? விடிய காலையில கண்ட கனவாச்சே, பறிச்சிடுமோன்னு பயமா இருக்குதுமா எனக்கு. அப்பா, நீங்க கண்ட கனவும் பலிக்காது. எனக்கு துன்பம் விளைவிக்கணும்னு துரோகிகள் காண்ற கனவும் பலிக்காது. கவலையே படாதீங்க. தம்பி, எப்பவுமே நீ எச்சரிக்கையாவே இருக்கணும்ப்பா. அன்னைக்கு உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்ப்பா. அப்ப அம்மாவுக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது தம்பி, விடிய காலையில விவாதம் எதுக்கு? உங்க அப்பா ஏதோ கனவு கண்டு கலங்கி போயிருக்காங்க. அவருக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். திருப்தியா போச்சு, போதுமா? அது போதுப்பா. அப்பனே முருகா, எங்க குடும்பம் நல்லா இருக்க எப்பவுமே நீ அருள் புரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சவுரி, வாங்க வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ, இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன? நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. பூவா? வாங்கினதா? பின்ன திருநதா? போய், அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே, இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அறிவு. முந்தா நாள் வந்த முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு. புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்னையா ஒரு இதுக்கு தானே அதுக்கு ஒரு தாலி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டே. சரி கௌரி, வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய? எங்க ஒழியுது? 12 குடிச்சாமே. எட்டனா? 12 குடிச்சாமே. எட்டனாப்பா. சரி, 10 எட்டனாங்க. நீயா? நீயா? உட்காரு. ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டான்ல. ஆமா. இல்ல இல்ல, உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்றேன். என்ன வளர்றது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். அப்ப நான் கேட்ட இருந்தாலும் 8 நாட்டம் கொடுப்பேன்னு சொன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன இங்க? ஆமா, வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசுவோம், வாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன், நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே 8 நாள் 4 நாள் தானடா. வாடா பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேர் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது, என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை பிற நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா? உங்களை பார்த்தா. ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி. எங்களை இழுத்துட்டு போனா வம்பு இருக்கிற அப்பா பண்ணுன்னு சொல்லி எங்க கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா? அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாவம். என்ன நினைச்சிட்டு நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுதான் வேலையை ராஜினா பண்ணியா? என்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா, உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா உண்மைக்கு வெற்றி, நல்ல தன்மைக்கு வெற்றி. ராதா, குற்றவாளிங்க கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு கொடுத்து உங்க அப்பாவோட சந்தேகத்தை போக்கணும்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சியில எனக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியில எனக்கும் பங்குண்டு இல்லையா? நிச்சயமா.
அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில ஏற்பட போற எல்லா சந்தோஷத்திலையும் உனக்கும் சம பங்கும். அப்படின்னா நான் உங்க லைஃப் பார்ட்னர். லைஃப் லாங் பார்ட்னர் சொல்ல. அப்படின்னா நாம 2 பேரும் எப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறது? என்ன கம்பெனி? புரியலையா? கணவன் மனைவிங்கிற ஒப்பந்தத்தோட அன்புங்கிற மூலதனத்தை ஆளுக்கு பாதியா போட்டு குடும்பங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்? ராதா, முதல்ல என் தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்து மஞ்சள் குங்குமத்தோட அவ மனைவியாகிற அந்த மங்கள திருநாளை என் கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் உன்னை துணையாக்கிறேன். அப்பா, தங்கச்சி மேல உங்களுக்கு கொள்ள அன்பு. பின்ன ராதா, உனக்கு தெரியாத அந்த கடியார சம்பவத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கடியாரம் வாங்கி கொடுக்கணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு பார்த்துட்டேன், இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் எதுக்கு? இதே கொடுத்துருங்க. உன் கையில கட்டுறது வேண்டாம். அதனால என்ன, அந்த சிவகாமிக்கும் இந்த ராதாவுக்கும் உறவு முறையில தான் வித்தியாசமே தவிர உள்ளத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒண்ணு செய்ய, நீயே கொடுக்குறேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த நீங்கள கொடுத்துருங்க. நான் என்ன கொடுக்குறேன்? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இந்த கடியாரங்கள் நேரத்தை மட்டும் இல்ல, ஆண் பெண்ணோட வாழ்க்கையும் அருமையான தத்துவத்தையும் காட்டுது. எப்படி? எப்படியா? இந்த டயல் இருக்க, இதுதான் உலகம். இதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு எல்லை. சின்ன முள்ள பெண்ணுக்கும் பெரிய முள்ள ஆணுக்கும் ஒப்பிடலாம். ஆண் எப்பவும் வேகப்படுறவன், அது போல இந்த பெரிய முள்ளு என்ன வேகமா சுத்துது பத்தியா? பெண் எப்பவும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கிறவன். அதே போல இந்த சின்ன முள்ளு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கு. இந்த பெரிய முள் என்னதான் வேகமா ஓடினாலும் சின்ன முள் இல்லாம நேரத்தை குறிக்க முடியாது. அது போலத்தான் ஒரு ஆண்மகன் என்னதான் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் பெண் துணை இல்லாம வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. பியூட்டிஃபுல். அப்புறம் சொல்றேன் கேள, சின்ன முள் பெரிய முள்ள நோக்கி வரல, பெரிய முள் தான் சின்ன முள் பின்னாலே தொடரும். என்ன அவசரம் கேள. அது போலத்தான் இப்ப நான் உன் பின்னாலேயே தொடர்ந்து ஓடியாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெறும் யந்திர முளை மட்டும் இல்ல, வேதாந்த முளை கூட இருக்கு. அப்படியா? அது போட்டோம். மணி என்ன? 5 ஆகுது. அம்மா, ஏன் நேரம் எப்படி இருக்கு? நேரமா? நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். அழகு பொங்கும் மேனி, நல்ல ஆடை மாற்றும் நேரம். மலர்கள் சூடி நின்று காதல் வரவு பார்க்கும் நேரம். அழகு பொங்கும் மேனி, நல்ல ஆடை மாற்றும் நேரம். மலர்கள் சூடி நின்று காதல் வரவு பார்க்கும் நேரம். மஞ்சள் பூசும் பெண்மை கண்கள் மயக்கம் கொள்ளும் நேரம். அஞ்சும் இந்த பெண்ணை ஆண்மை நினைத்து பார்க்கும் நேரம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம்.
அதிசயங்கள் கண்டு உலகை அனுபவிக்கும் நேரம் கொஞ்சம் அசையும் மாலை நேரம் அதிசயங்கள் கண்டு உலகை அனுபவிக்கும் நேரம் கொஞ்சம் அசையும் மாலை நேரம் மனதில் உள்ள எண்ணம் கொஞ்சம் மறந்து போகும் நேரம் எதிரில் உள்ள இருவர் வாழ்வில் இணைந்து பார்க்கும் நேரம் நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம் காலம் நல்ல காலம் கைகள் கலந்து பார்க்கும் காலம் நேரம் நல்ல நேரம். என்ன அழகு, எவ்வளவு அன்பு. அம்மாடி எங்க கையை நீட்டு. ஏண்டா கண்ண மூடு. பேசப்படாது. கையை நீட்டா நீட்டு. கண்ண மூடு. அந்த கை நீட்டு. ஏண்டா நீ ஏன் எதுக்குன்னு கேட்க. கையை நீட்டுன்னு சொன்ன நீ. சிவகாமி, என்னன்னா இது ஏது? என்னன்னா இந்த வாட்ச் ஏது உனக்கு? வாட்ச். ஆமா வாட்ச் தான். அது ஏது உனக்குன்னு கேக்குறேன். என் ஃப்ரெண்ட் சிவகாமி கொடுத்தா. என்ன சிவகாமியா? இல்ல ராதா ராதா கொடுத்தா. ராதாவா? எந்த ராதா? அவதானா இன்ஸ்பெக்டர் பொண்ணு அன்னைக்கு கூட இங்க வந்தாடே. உண்மையை சொல்லு. அவதானா அவளே தான் கொடுத்தா. எப்ப கொடுத்தா? இன்னைக்கு சாயந்தரம். இன்னைக்கு சாயந்தரமா? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தா. 5 மணிக்கு. அண்ணா அம்மா என்னப்பா சிவகாமிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யும். என்னப்பா அது அதிசயமா இருக்கு. மிந்தி ஒரு தடவை அவ கல்யாணத்தை பத்தி நான் பேச எடுத்தப்போ முதல்ல BA டிகிரி வாங்கட்டும், அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வோம் நான் தான் சொன்னேன். இப்போ நிலைமை மாறி போச்சு. என்ன மாறிடுச்சு? அம்மா உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? அவ கையில கடிகாரம் கட்டிருக்காமா? அதனால என்ன? கையில கடிகாரம் கட்டிட்டா கழுத்துல தாலியை உடனே கட்டிடணுமா? ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏது வாட்சின்னு கேட்டா ராதா கொடுத்தா சொல்றான். ஆமா ராதா கொடுத்திருப்பா, அதனால அப்படி சொல்றா. அது எப்படி கொடுத்துக்க முடியும்? நான் சந்தேகப்படுறேன். உனக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? அம்மா எனக்கு நல்லா தெரியுமா, நிச்சயமா ராதா கொடுத்திருக்கவே முடியாது. சரினா வா அவளையே கேட்போம். கேட்போம். சிவகாமி 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 எங்க வா? இங்கதானே இருந்தது. அம்மா ஏன் சந்தேகம் வலுவர? உங்க அண்ணன் கிட்ட நீ சொன்ன போய்க்கு நான் சாட்சி சொல்லணுமோ? ஆமா ஆல் ரைட் சொல்லுவோம். இந்த வாட்சை எப்ப கொடுத்தேன்னு உங்க அண்ணன் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொல்லு. ஐயோ கவுத்திட்டியே. ஏ நீ சொல்ற அதே நேரத்துல உனக்காக ஒரு வாட்சை நான் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா எனக்காக எங்க அண்ணன் கிட்ட நீயே வாட்சி கொடுக்கணும். அதை ஏன் கலர்ற? கொடுத்தேன் அவ்வளவுதான். இந்த வாட்ச பத்தின குழப்பங்களை வச்சே ஒரு கதை எழுது சினிமா. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடி. சரி சரி அது இருக்கட்டும். யார் உனக்கு வாட்ச கொடுத்தா அத முதல் சொல்லு. சொல்லண்டி. சொல்றேன். தவறா எடுத்துக்க மாட்டியே? தவறா எடுத்துக்கிறவ எப்படி உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும்? தவறுகளை தைரியமா சொல்றதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்களையே பிடிச்சு வச்சுக்கிறோம். அம்மா இல்ல கண்ணு இல்ல. சொல்லுடா கண்ணு சொல்லுடா படிச்சுன்னு சொல்லுடா. வந்து இழுக்காத டக்குன்னு சொல்லு. அப்பதானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்ல யாரு? உங்க சித்தப்பா. உண்மையாகவா? ஏய் அம்முகுழி மாதிரி இருந்துகிட்டு நீ கூட காதலிச்சிட்டியே. அதுவும் யாரை? வேண்டாம் கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஸ்வாமித்திர தாசரை. அடி மேனகை பெண்ணே, பெண்களை கண்டாலே ஓட்டம் பிடிக்கின்ற எங்கள் சித்தப்பாவை வசியப்படுத்தி அந்த வசீகர கண்களை கொஞ்சம் காட்டேன் பார்க்கலாம். கண்களை காட்டு, கண்களை காட்டு, கண்களை காட்டு. பாப்பே வாட் பவர்ஃபுல். ஆமா உங்க தெய்வீக காதல் எப்போது எப்படி கருவாகி உருவாகி திருவாகியது? சமீபத்துலதான். அவரு ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினார். போதும், இது போதுமே. இந்த காலத்துலதான் காதலுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் அல்லது ஆக்சிடென்ட் தேவைப்படுதே. அனுபவமா? கற்பனை. யார் கண்டா? உங்க அண்ணன் கூட தான் ஒருத்தருக்கு தூண்டி போட்டிருக்கு. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராதா
என்னடி சொல்ற? இதுல சித்தப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு சாதகமா உங்க அண்ணன் கிட்ட சாட்சி சொல்ல வேண்டியதுதான். தேங்க்ஸ் டி. நோ மென்ஷன் டி. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு சின்னம்மா கிடைக்கும் நான் நினைக்கல. இந்த வருஷம் ஒரு சின்னம்மா, அடுத்த வருஷம் ஒரு கண்ணம்மா. அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரே அம்மனிதான். சிரிப்பென்ன 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 சின்னம்மா, சிங்காரம் கொள்ளுவதென்னம்மா, நடிப்பென்ன துடிப்பென்ன கண்ணம்மா, நடக்கிற நடப்பென்ன சொல்லம்மா. சிரிப்பென்ன சிரிப்பென்ன சின்னம்மா, சிங்காரம் கொள்ளுவதென்னம்மா, நடிப்பென்ன துடிப்பென்ன கண்ணம்மா, நெஞ்சில் நடக்கிற நடப்பென்ன சொல்லம்மா. சிரிப்பென்ன சின்ன சின்னம்மா. ராதா ராதா ராதா. ஹலோ. ராதா. வெல்கம். ஆமா, தேவாமி வந்துட்டாங்க. ஆமா, இப்பதான் போகுது. ஓஹோ. ஏன் வாஷ் மிஷின் தானே? அப்ப நீதான் குடுத்தியா?
அப்படித்தான் வச்சுக்கங்களேன். நான் கொடுத்தேன் என்ன, எங்க சித்தப்பா கொடுத்தேன் என்ன. சித்தப்பாவா? இத பாருங்க, எங்க வீட்டுல பெண் எடுக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. இஷ்டம் இல்லாம தான் உன்னை விரும்பினா? அப்படின்னா நீங்க பெண் எடுத்தா மட்டும் போதாது, பெண் கொடுக்கவும் வேணும். என்ன சொல்ற? டக்குன்னு விஷயத்துக்கு வர. அதாவது நீங்க என்ன விரும்புற மாதிரி எங்க சித்தப்பா உங்க சிவகாமியா விரும்புறாரு. ராதா, உண்மையாவா? ஆமா, தன் காதலுக்கு அடையாளமா சித்தப்பா கொடுத்த வாட்ச் தான் உங்க மோதலுக்கு காரணம். இப்ப என்ன சொல்றீங்க? ராதா, மனசார சொல்றேன், சிவகாமி அதிர்ஷ்டசாலி. ஏன் இந்த ராதா மட்டும் என்னவா? நானும் தான் அதிர்ஷ்டசாலி. என் எண்ணத்தை சொல்லட்டுமா? சொல்ல. அவங்க கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே சமயத்துல நடந்தா நல்லா இருக்கும்ல. ஐ அம் சாரி ராதா. என் தங்க முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து உறவை நிலைநாட்டிட்டா அப்புறம் இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல. ஏன்? ராதா, வாங்கப்பா, வாங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் முத்து. வணக்கம் வணக்கம். அப்பா அப்பா, உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் தான் அவர் வந்திருக்காரு. பேசுவோமே, மேல வாங்க. அப்பா, என்னப்பா சந்தோஷமா செய்திப்பா. நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். அதாவது என் வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் கட்டு போச்சு. உனக்கு இஷ்டம்னா எல்லாருக்குமே இஷ்டம் தான். சரி, மாப்பிள்ளை யாரு? அதுதான்மா நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய தம்பி ரவிதான். எப்படியோ எனக்கு பிரியமோ என் தங்கச்சிக்கு பிடித்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போயாச்சு. தங்கச்சிக்கு பிடிச்ச? ஆமாமா, தங்கச்சியும் அந்த ரவியும் ஒருத்தர் ஏற்கனவே விரும்பி இருந்தாங்களா. ராதா சொல்லிச்சு. தம்பி, இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. அந்த ரவி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இருந்தாராம். நம்ம சிவகாமியை அவர் விரும்புறாரு தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் குதிச்சிருக்காரு பாருங்க. கல்யாணத்தை அவர் வீட்டுல தான் நடத்தணும், உடனே நடத்தி தருமா. எங்க தங்கச்சி? அம்மாடி, அண்ணா, அப்பா அம்மா இருக்காங்க, என் காலம் விழுந்து. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமா தம்பி, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன் இல்ல. இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. உடனே போய் தாடி எடுத்துட்டு மறு வேலை பாரு. கல்யாணத்துல இந்த தாடியோட நிக்கப்படாது. ஆமா, சரிம்மா. நீ மஞ்சள் குங்குமத்தோட அந்த ரவிக்கு மனைவியாக போகிற அந்த மங்கள திருநாளை அம்மாடி இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண தவறியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தம்? என்ன சத்தம்? மாமா, ஏ மாமா, என்ன மாமா? மாமா, யாரு? கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ, அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, ஒரு கண்ணு தான் தெரியலையா, 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியும். அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளாத்தான் எடுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன். கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோலை கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, நீ பேசாம பின்னாடியே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுனா நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல, நீ கூப்பிடாத, நான் வரல. இங்கேயே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன? ஐயோ, என்ன மாமா, ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நீ வந்து போற. உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன், என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். என்னது சொல்லு. பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போயிடு. ஏன்யா? நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது.
நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பல்லு உடைஞ்சேதான் திரும்ப போடுறது. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணு வளரல, உள்ளதான் சொல்றேன். பாரு, எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்க முடக்கணும் காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காகத்தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். போ. இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன், அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி என் குலதெய்வம் முனியாண்டி கிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துட்டு வாழ முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன என்ன ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான், திருடி வச்சுக்கிட்டேன். திருடதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும் ஞாயிற்றுக்கிழமை சென்ட பார்த்து சாம்பிராணி புகையை பிடிச்ச மாதிரி பிடிக்கும். தம்பி, அம்மா, தங்கச்சி கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சுப்பா. ஏம்மா, தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு போய் எத்தனை நாளாச்சு? 1 வாரம் ஆகுது. 1 வாரம் தான் ஆகுது. 1 வருஷம் அந்த மாதிரி இல்ல. போமா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கவே கூடாது. அப்படியே கட்டி கொடுத்திருந்தாலும் மாப்பிள்ளை நம்ம வீட்டோட வச்சிருந்துருக்கணுமா? தம்பி, உனக்கு கல்யாணமாயி பொண்ணு மேல இருக்கிற பிரியத்தினால மாமனார் உன்னை வீட்டோட இருக்க சொன்னா நீ இருந்துடுவியா? அது எப்படி இருப்பேன்? ரத்தம் அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரிதான் மத்தவங்களும். இந்த பாரு, எனக்கு கல்யாணமான புதுசில எங்க அண்ணனும் உன் மாதிரி தான் கிடந்து தவிச்சாரு. எங்க அப்பா அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. நீயும் உன் தங்கச்சிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அடிக்கடி வரதும் குறைஞ்சு போச்சு. அவங்க வரலையேங்கிற என் ஏக்கமும் மறைஞ்சு போச்சு. குழந்தை குட்டி ஆகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியா போயிடுவோப்பா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஆறுதல் வராதுமா. என் தங்கச்சியை பார்க்காம என்னால இருக்கவே முடியுது. பாருங்க, இந்த வீடே வெறிச்சோடி போச்சு அவ இல்லாம. ஆண்களுக்கு ஒரே வாழ்க்கை, ஆனா பெண்களுக்கு 2 வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. இது எல்லா குடும்பத்திலயும் சகஜம்தான். நாமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறோம். அங்க உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? ஆமாமா, அத நான் மறந்தே போயிட்டேன். ஏமா, தங்கச்சி நம்ம நினைச்சு இதே மாதிரி அழுதுகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அம்மா, நான் தங்கச்சி பார்த்துட்டு வந்துடுறேம்மா. தம்பி, இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. கண்டிப்பா தங்கச்சி பார்க்கத்தான் போயிடும். பார்க்கத்தான் போயிடும். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப மட்டுமா? எப்ப என் கண்ணு உன்னை முதல் முறையா சந்திச்சதோ அப்ப இருந்து அதுக்கு ஒரே அழகு பசி. உன்னை பார்த்து பார்த்து தான் அந்த பசி தீர்த்துக்க வேண்டியிருக்கு. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஒவ்வொரு கணவனுடைய கண்ணுக்கு அவ மனைவி பேரழகிதான். சிவகாமி, நீ அமிர்தத்துல விளைஞ்ச அழகுத்தான். அத்தா, நம்ம காதல் கை கொண்டதுக்கு இந்த கடிகாரம் தான் காரணம். இது மட்டும் இல்லைன்னா நான் உங்களை விரும்புறேங்கிற வார்த்தையை என் கண்ணங்கிட்ட இந்த ஜென்மத்துல சொல்லிருக்க மாட்டேன். அத்தா, நீங்க எனக்கு இவ்வளவு சுலபமா கிடைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை உண்டு. எப்படி? உங்க அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை விரும்புறேன்னு தெரியறதை விட நீ என்ன விரும்புறங்கிற உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சுட்டா ஒரு சந்தோஷத்துல அக்கறை உள்ள அவரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு ஒரு கணக்கு போட்டேன். அப்புறம் தான் இந்த கடிகாரத்தை உன் கையில கட்டினேன். நான் போட்ட கணக்குக்கு கரெக்டா ஆன்சர் கிடைச்சு போச்சு. இப்பதான் புரியுது. அதான் படிப்புல கணக்குல மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்கீங்க. அட, அதுக்குள்ள சர்டிபிகேட்டும் பாத்துட்டியா? அண்ணா, எங்க அண்ணா அண்ணா, தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி,
சௌக்கியமா இருக்கல? ஆமாண்ணா. சந்தோஷமா இருக்கல? ஆமாண்ணா. என்ன நினைச்சு அழலி? இல்லண்ணா. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கல? ஆமாண்ணா. அது போதுமா எனக்கு? அண்ணா உட்காருங்கண்ணா. இல்லம்மா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, ஓடியாந்துட்டேன். வரமா இருங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, எங்க என்ன காசு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பாலா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நீங்க என் தங்கையை கைப்பிடிச்சதன் மூலம் என் நெஞ்சமெல்லாம் பால் வாசிட்டீங்க. இது கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா என் வயசுலயே அமிர்தத்தை வார்த்த மாதிரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிவகாமி உங்க தங்கச்சி மட்டுமல்ல, என் மனைவியும் கூட. அவ என்னைக்கு சந்தோஷமா இருக்க நான் எதையுமே தியாகம் செய்ய தயாரா இருக்கேன். பொறுப்பு நிறைஞ்ச இந்த வார்த்தைகள் என் கலக்கத்தையும் கவலையுமே போக்கிடுச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியுது. அம்மாடி, இங்க வாமா, நில்லு. நீங்க நல்லா இருக்கணும், நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியோட வாழது. உனக்கு கோபமோகோடி அடிமாத. போதும் போதும், ஓடி வந்து உங்கத்தால் என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நல்லா இன்னாரும் இருக்காது, யாரும் எங்கே அப்படின்னு ஒன்று சித்தா பாக்கிட்ட கால சொல்றியா? இருப்ப கட்டுறேன். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்படின்னா சதா உங்களையே நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேனே, அதுதான் வேலை. அதான் வேலையா? கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம். தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. அவன் தொட்டதும் கன்னத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. அவன் தொட்டதும் கன்னத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம். கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. கன்னத்தில் என்னடி காயம். இது வண்ணக்கிளி செய்த மாயம். கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவது என்னடி ஜாலம். மாலை கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியதென்னடி கோலம், கண் காட்டுவது என்னடி ஜாலம். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும், கண்ணாடி முன் நின்று பாரும்.
கண்ணத்தில் என்னடி காயம் வண்ணக்கிளை செய்த மாயம் கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளை செய்த மாயம் நாங்க பார்க்கவே இல்லையே. யாரும் அவங்க கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க 4 பேருங்க ஒரு கடையில புகுந்த பணப்பட்டியை கொள்ளையடிக்கும் போது நாங்க சுத்தி வளைச்சோம். அதுல 2 பேருங்க மட்டும் பணப்பட்டியோட தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. மீதி இருந்த 2 பேரையும் கைப்பிடியா பிடிச்சு கையில விலங்கு போட்டு இருப்பை கட்டி கொண்டு வரும்போது வழியிலேயே விலங்கோடைய தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சார். எவ்வளவு கொள்ளையில கூட கொள்ளை அதிர்ஷ்டம். சிங்காரம் என்ன நாம பல ஆபத்துகளை கடந்து கொள்ளையடிச்ச இந்த பணம் எல்லாம் நம்ம தலைவருக்கு போய் சேர வேண்டியதுதான். ஓடா மடையா, நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கோம். என்ன ஆமாடா, எத்தனை நாளைக்கு தான் தலைவருக்கு உழைச்சு போடுறது? நாம பிழைச்சுக்குவோம். என்ன மாடசாமி புதுசா பேசுற? நம்ம தலைவருக்கு பாதகமா எதையும் செய்யக்கூடாதுன்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. அடே சொல்லிக்கிறதா சொன்னா சொல்லபடி செய்யணுமா? ஏய் இந்தா வச்சுக்கடா. மாடசாமி, நம்ம தலைவருக்கு எங்க எது நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இதுவும் அப்படி தெரியத்தான் போகுது, நீ மாட்டிக்கத்தான் போற. நீ துணைத் தலைவன், நான் கையாள். நான் சொல்றத கேளு. வேண்டாம். ஏய் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. பயப்படாம எப்படி இருக்கிறது? நம்ம ஆளுங்க 2 பேர் கூடவே இருந்திருக்காங்க. அவங்க போய் சொல்லிட்டா அவனுக்கு தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானுங்களே. போலீஸுக்கு போனவன் இதுவரைக்கும் திரும்பி வந்திருக்கானா? நம்ம சட்டப்படி விஷத்தை தடவிக்கிட்டு செத்து போக வேண்டியதானே. சரி சரி, நேரமாகுது. இந்த அப்படி வச்சுக்கா, வாங்கிக்க. மாடசாமி, வற்புறுத்துறியன்னு நான் வாங்கிக்கிறேன். தலைவருக்கு தெரிஞ்சு அவர் கேட்டா நீதான் பதில் சொல்லணும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்கிக்க பண்ண, வாங்கிக்க சிங்காரம், சும்மா வாங்கிக்க. வாங்கிக்க பண்ண. ஏப்பா கதவை தாப்பா போட்டுட்டீங்க? வேலையா இருந்தாவதான். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. என்னமோ சத்தம் கேட்டுருவ. இந்த விலங்கு இங்க எப்படி வந்தது? ஏன் உடைக்கப்பட்டிருக்கு? தம்பி, 2 திருடனுங்க வந்து கையில போட்டிருந்த விலங்கு உடைக்க சொன்னாங்க. நான் உடைச்சிட்டேன். என்னப்பா அவங்களை தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. வழிய வந்த புரிய விட்டதெல்லாம் விலங்கு வேற உடைச்சிருக்கீங்க. அவங்க அப்படியே அமைக்கி அடைச்சு போட்டுக்க வேண்டாம். அது நடக்காதுப்பா. ஏன்? கத்தி காட்டி மிரட்டினாங்க. நான் மறுத்து சத்தம் போட்டிருந்தா இந்த பட்டறையிலேயே எனக்கு கல்லறை எழுப்பியிருப்பாங்க. சரி புறப்படுங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? எதுக்கா? இது எவ்வளவு சீரியஸான விஷயம், போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். தம்பி வேண்டாம்டா. இது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. இப்படித்தான் சில பேர் குற்றவாளிகளை போலீஸுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு சமூகத்துக்கு பெரிய துரோகம் செய்யறாங்க. உண்மையா பார்க்க போனா சட்டப்படி அவங்களுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். தம்பி, நான் சொல்றதை கேள்ற. கொள்ளை கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் ஒரு என்னப்பா சொல்றீங்க? நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம்? அதை நினைச்சு பாருங்க. அப்பா, என்ன யோசனை? சரி, நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். தம்பி, நானும் உண்டேன். குட். வாங்க. நீங்க 2 பேரும் தப்பிச்சு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னா நாங்க அப்படியே தொலைஞ்சு போயிருக்கணும்னு உங்க எண்ணமா? யார் அவன்? விலங்க முத்தையம் பற்றையிலேயே வெட்டிக்கிட்டு தப்பிச்சு வரக்கூடிய யோசனை உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கலன்னு சொல்றேன். இவன் என்னடா ஒரு முட்டாள். ஏன்னு கொள்ளை அடிச்ச பணம் தலைவருக்கு போய் சேர்ந்துடுச்சா? ஓ, அது அப்படியே போயிடுச்சு. தலைவர் மேல நாம் எவ்வளவு விசுவாசமா இருக்கமோ அதை விட 1000 மடங்கு துணைத் தலைவர் விசுவாசம். ஆமாப்பா. மாடசாமி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று நான் நமது பாசறைக்கு வருகை தரப் போகிறேன். நீங்கள் இங்கு வரப்போகிறீர்களா? ஏன் அதிர்ச்சியோடு கேட்கிறாய்? இல்லை இல்லை இல்லை, அதிர்ச்சி இல்லை, மகிழ்ச்சியோடு கேட்கிறேன். நன்றி தலைவரை. தங்களை நேரில் காண வேண்டும் என்ற நமது கூட்டத்தினரின் நீண்ட நாளை ஆசை இன்று நிறைவேறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லது. நீ இங்கு
தெரியுமா? பணத்தை நீ பங்கு போட்டதை பற்றி விசாரிக்க. நல்ல செய்தி. என்ன? நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு நாட்களாக துடித்துக் கொண்டிருந்தீர்களோ அவர், அந்த நேச தலைவர் இன்று மாலை இங்கு வரப்போகிறார். அவரை அழைத்து வர நானே செல்லுகிறேன். வரவேற்க தயாராக இருங்கள். நம்ம தலைவர் நீ சாயந்தரம் இங்க வரப்போறாரு. அப்படியா? ஆமா, நானும் நீங்க போய் அவரை சந்திச்சு கூட்டிட்டு வர போறோம். நானுமா? ஆமாண்டா, நான் போய் சொல்றேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நீ எனக்கு ரொம்ப வேண்டியவனாச்சேடா. நான் போய் சொல்லுவேனடா? ஆமா, பர்சனல் செக்ரட்டரி பாடி கார்டுன்னு வாயில தான் சொல்றியே தவிர லைட் எரிஞ்சு அறைக்குள்ள போய் தலைவர்கிட்ட பேச போகும்போதெல்லாம், அண்ணே தலைவரை நான் நேர்ல தான் பார்க்க முடியல, குரலையாவது கேட்டுக்கிறேனே அப்படின்னு பலமுறை உங்ககிட்ட கெஞ்சினல்ல. அதுக்கு நீ தலைவர் உத்தரவு, யாரும் உள்ள வரக்கூடாது, கோச்சுக்குவாருன்னு சொல்லி தடுத்துட்ட. இப்ப மட்டும் தலைவரை நேர்ல பார்க்க கூப்பிடுறியே, இப்ப கோச்சிக்க மாட்டாரா? அதான் நான் சொன்ன அவர் கோச்சிக்க மாட்டாரா? தலைவர் தான் இங்க நேரம் வர போறாரு, நானே பாத்துக்கிறேன். நான் கூப்பிடுறது வரப்போறியா இல்லையா? வாடா. யாராவது பார்த்துட்டா? ஓஹோ, ஆமா, நீ இந்த இடத்துல வழக்கமா தலைவரை சந்திக்கிறியா? இல்ல, அது வேற இடம். அப்ப இது தலைவர் சமயத்துக்கு தகுந்தபடி தன் வேஷத்தை வந்து மாத்திக்கிட்டு போற இடம். அப்படியா? தலைவர்கிட்ட போகாம என்ன இருக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இருக்குதான். இதுக்காக என்ன கொல்ல போற? காரணமா? என்ன காரணம்? நல்லவன் போல நினைச்சு ரகசிய அறையில இருந்த விஷயத்தை அப்பப்ப தலைவருக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த பாரு, அதுக்கா நானா சொன்னேன். மடசாமி, நீ என் மேல வீணா சந்தேகப்படுற. சந்தேகப்படுற நீதான் சொன்னேன்னு ஊர்ஜிதப்படுத்துற. எப்படி? பணத்தை பங்கு போட்டுக்கிட்ட விஷயம் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். ஆமா, இப்படி இருக்க தலைவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீதான் சொல்லி இருக்க. அதனால உன்னை தீர்த்து கட்ட போறேன். முதல்ல நீ, இரண்டாவது தலைவன். தலைவனை சொல்ல போற வேற வழி? நீ சொல்லிட்ட, தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிட்டு நான் தான் தலைவன் சொல்லி அந்த கூட்டத்தையே கட்டி வைக்க போறேன். திட்டத்தை சொல்லிட்டேன்ல, கட்டாயம் தலைவர் இங்க வரமாட்டார். ஏன்? எப்படி வருவார்? அவர்தான் எதிரிலே நின்று திட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிறான் தலைவன். இதோ எங்கே? சிங்கம் இல்லை. நீயா தலைவன்? ஆமா, இப்ப புரிஞ்சுதா? ஒரு நாள் நீ தலைவனை பற்றி புகழ்ந்து பேசும்போது தட்டி கொடுத்த பாடசாமி, ஆனா பணத்தை பங்கு போட்டுக்கலாம்னு நீ சொல்ல போது, பாடசாமி இவ்வளவு வருஷமா நல்லவனா இருந்துட்டு கேவல பணத்துக்காக கெட்டவன் ஆகாதேன்னு படிச்சு சொன்ன. கேட்டையா? எப்படியடா நீ கேட்ட? அது இருக்கட்டும் மாடசாமி, நீ என்ன வேலை முடிக்க இங்க கூட்டிட்டு வரல, நான் தான் உன்னை வேலை முடிக்க கூட்டிட்டு வந்த, தெரியுமா? அப்படியா? ஏ மாடசாமி, நீ என் சிஷ்யன்டா. உனக்கே இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சிருக்கும் போது உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தலைவன் தான். எனக்கு எவ்வளவு தெரியும்? இதோ பார். அதித்தியா? மாடசாமி, பணத்தை பங்கு போட்டுக் கொள்ளுவோன்னு என் பாதியிலிருந்து நீ விலகினதுமே என் உயிருக்கு எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும்னு நான் எடுத்துக்கொண்ட முன்னெச்சரிக்கையடா இது. ஒழிஞ்சுவோம்.
கொள்ளை கூட்டத்தின் தலைவனை சிங்காரம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த முகமூடி போட்டு முகத்தையும் மாத்திக்கிட்டு தன் நாட்களுக்கே தான் இன்னான்னு காண்பித்துக் கொள்ளாம அவங்களோட நடமாடி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப தலைவனும் செத்து போயிட்டான். தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவனும் போயிட்டான். ஆமா, நான் ஏன் வேஷம் போட்டு தலைவன் ஆகக்கூடாது? தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இப்ப அந்த கூட்டத்தில் இல்லையே. வேஷம் போடணும். இங்க எங்கேயோ வேஷம் போடுற அறை இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்களே. ஒரே வாசனை சென்ட் அள்ளிக்கிட்டு போகுது. ஞாயிற்றுக்கிழமை அம்மா சினிமாவுக்கு போறாங்க போல இருக்கு. யாரு? மாமா. ஆமா, யாரு? கௌரியா? ஒரே வாடை செண்டு. நீ மண்டு யாரு சொண்டு தலையில ஜாதி மல்லி வச்சிருக்கேன். அதான் அப்படி வாசினாங்க. ஆமா, அது இருக்கட்டும். நான் சின்ன இருக்க சொன்னேன். இங்கே வந்த ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல. இங்க வந்து உட்கார்ந்து பாரு. சரி சரி, இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல. ஏன் தெரியும் மறுபடியும் அங்கே போகணும். நீ ஏன் வர்றியா? ஆமா ஆமா, நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வைக்க போறியா? உன்னைதான் காய வச்சு இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது பாத்துக்க. கௌரி, காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு, இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பட்டு பட்டு சத்தம் கேட்கும். படார் படார் ரெண்டு கொடுக்குன்னு பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். படார் படார்னு கொடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காதல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்தவரங்க அப்ப பத்தல் போட்டு அவனையும் காய வைக்க. வந்துட்டான் வில்ல. அதே சென்ட், அதே வாடை, ஒரே சென்ட் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? யாரு? கௌரியா? ஆமா, இதுக்கு முன்னால அடிச்சேன். யார் அடிச்ச? ஐயோ ஐயோ, பாரு மாமா, கண்ணுக்குட்டி எப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டு. கண்ணுக்குட்டியா? வீட்டுக்குள்ளையா வந்தது? நீ தானே சொன்ன பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டா படார் படார் அடின்னு. அதுக்காக இப்படி இடுப்பு போடுற மாதிரி அடிச்சு போடுவாங்க. இடுப்புன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, கண்ணுக்குட்டி மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு? மாதிரி தானே சொன்னேன். ஓகே, அப்ப என் கண்ணுக்குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம நான் கொடுத்துற மாட்டா அடிப்பேன். நீ விளைவிக்க, நீ விளைவிக்க. என்னையா அடிக்கிற? உன்னை அடிச்ச கண்ணுக்குட்டின்ல நினைச்சேன். ஐயோ, என் அழகான கண்ணுக்குட்டி இப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டியே. பக்கத்து விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா, பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுறேன். எப்படி? ஐயோ, வீடே நாரி போயிடும். இடுப்பொடிஞ்ச கண்ணுக்குட்டி இனிமே பொழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல போட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது, ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கண்ணுக்குட்டிய போடுற பதிலா நீ தான் கிணத்துக்குள்ள விழுவ. நீ புடிச்சு தள்ளாதான் விழுவேன். இல்லைன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். நீயா நீயா? என்ன எங்க எங்க கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இங்க கிடக்கு. பழையோட்டி நெல்லுக்கு நான் வந்த கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி பழையோட்டி எந்திரிச்சு ஓடுதா என்ன? கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கிணத்துல போற நான் அதே கிணத்துக்கே போறேன். எந்த கிணத்துல
கூட தெரியலையே. கௌரி கௌரி ஐயோ கௌரி வேகமா வர்றேன். இந்த இடத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? அப்பாடா எப்படியும் வந்து சேர்ந்துட்டியா? ஆமா ஆமாங்க. என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன்னு தூக்கிட்டு போனான்ல, பாதி வழியில போலீஸ கண்ட உடனே என்ன தொப்புனு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ் கண்டமா? ஆமா அவர்தான் கண்ணு தெரியாத எப்படி போலீஸ் பார்த்தா? அதானே போலீஸுக்கு தான் கண்டு தெரியுமே. ஐயோ இல்ல நம்ம கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆமா வேஷம் தான். இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடி அடிப்பானா. எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவை பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா இருங்க. அப்பா அப்புறமா ஆமா என்ன பந்தோபத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன். புறப்படுறது மாமா கௌரி கௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. வருவேன். புறப்படு. மாமா தான் போயிட்டானே. அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. என்னையாது மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. சினிமாவுக்கு நான் வந்தேன். ஹோட்டலுக்கு போலாம். போட்டுருக்கா? ஐயோ பணம் இல்லையே. ஐயோ இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல, இனிமே சிக்கனமா இருவானா? வெட்டி செலவு பண்ணலாமா? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குடி விசிறு விசிறவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். 4 பேரும் போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டா போயிட்டு வாப்பா. குடும்ப பாரம் ஆரம்பம். மாடசாமி அண்ணன் நம்ம தலைவரை கூட்டிட்டு வர போனாரு, இன்னும் காணோமே. என்னைக்கு இல்லாம சிங்காரத்தை வர அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. டேய் ஏன்டா அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் வரத்தான் போறாரு. நம்ம எல்லாருடைய ஆசையெல்லாம் நிறைவேறத்தான் போகுது. மாடசாமி மாடசாமி கூட வருது தலைவர் தானே? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மாடசாமி இந்த நல்ல இடத்துல பாசை அமைச்சு இவ்வளவு வல்லமையோட இயக்கிற உனக்கு நான் எப்படி அஞ்சு செலுத்த போறேன்? சந்தேகப்பட்டியே பேசந்த கேட்டியா? தலைவரே தலைவரே தான். என்ன தடுமாற? நாட்டியம் நாட்டியம் அப் டு டேட் நாட்டியம். சண்டை போட மட்டும் இல்லை, சதுராடமும் தெரிஞ்சிருக்கேன். குட் பாய் குட் பாய். கமான் கமான் பி ஸ்டடி. தலைவரும் மாடசாமி எவ்வளவு சகஜமா பழகுறாங்க பாத்தியா? தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கீழே ரொம்ப புத்தாங்க. நம்ம பிசினஸ்க்கு நழுவிட்டே இருந்தா தான் கரெக்ட். மாடசாமி அண்ணன் ஏன்டா கண்ணை திறந்தபடியே இருக்காரு? ஓவரா குடிச்சிருக்காருல்ல. தலைவர் தான் குடிச்சிருக்காரு. எவ்வளவு நிதானமா இருக்காரு பாத்தியா? மாடசாமி அண்ணன் இப்படித்தான், கொஞ்சம் குடிச்சா போதும் உணர்ச்சியே இல்லாத பிரேதம் மாதிரி ஆயிடும். பிரேதம் மாதிரி என்ன? பிரேதம் மேகம் என்ன வரவேற்கிற குஷியில. ஏய் மாடசாமி, நான் அப்பவே சொன்னேன் குடிக்காதே குடிக்காதே. என்ன மன்னிச்சிருங்க சார். அதை போய் நான் மன்னிப்பேன். கோச்சிக்காதீங்க சார். சத்தியா அளவுக்கு மீறி குடிச்சதுல தாங்காத போதே உருடுது ரோத. சகோதரிகளே நமது கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்களா? இல்லை, நல்லவரை போல் வெளியே இருக்கும் நமது ஆட்கள் இன்று இங்கு வரவில்லை. ஓஹோ, வெரி குட் வெரி குட். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்னங்க? இன்று முதல் உங்களுடனேயே இருந்து இந்த கூட்டத்தை நானே நடத்த போகிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன? பேச்சூரிலே ஆரம்பித்திருக்கும் நமது கூட்டத்திற்கு மாடசுவாமியையே தலைவராக அனுப்புகிறேன். அதற்காக முன்னமேயே சிங்காரத்தை அனுப்பியாகிவிட்டார். அவர் மயக்கமாக இருக்கிறார். எங்களுக்கு ஓய்வு தேவை. வாங்க 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 வாங்க. பணம் கணக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, சரியா பாப்பாங்க. அம்மா
என்ன வெளியே நல்லவர் போல் பலர் இருக்கிறான்னு சொன்ன அல்லவா? அவர்களில் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். வரட்டும். என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்லுவது அத்தனையும் சத்தியம். நீங்களா? இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். இருக்கும் இருக்கும். தாங்கள் எங்கும் நிறைந்து எல்லாம் வல்ல தலைவராயிற்று. சரி சரி, நீங்கள் வந்த காரியம்? இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும். ஏன்? என் மகனை போலீஸ் குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். எங்கே அவளுடைய வாழ்வு பாகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயம் கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முன்பல்லவா வந்திருக்க வேண்டும்? வந்தது. பயம், கவலை, பதைபதைப்பு எல்லாமே வந்தது. ஆனாலும் அந்த கல்யாணத்தை தடுக்கவோ கெடுக்கவோ என்னால் முடியவில்லை. காரணம்? அது என் மகன் செய்த ஏற்பாடு. அப்படி என்றால் உங்கள் வீட்டில் மகன் சொல்லுக்கு மறுசொல்லே கிடையாது போல இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். போலீஸை விட என் மகனுக்குத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் இவர்கள் கையில் பூட்டப்பட்டிருந்த விலங்கு என்று நான் உழைத்துக் கொண்டிருந்த போது என் மகன் வந்து விட்டான். பிறகு நான் தந்திரமாக முன்னேற்பாடு செய்து வைத்திருந்தேன். அதாவது கத்தியை காட்டி மிரட்டுவது போல இவர்கள் நடிக்க வேண்டும் என்று. அந்த நடிப்பு இவர்களை மட்டுமல்ல, என்னையும் காப்பாற்றி விட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மகன் இன்னும் தீவிரமடைந்து நம் கூட்டத்தை பிடித்தே தீர்வது என்று கங்கணம் கட்டிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மகன் தன் தந்தை கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்தால், ஐயோ, என் பிள்ளையின் உயிரே கொள்ளை போய்விடும். அண்ணனுக்கு ஏற்படும் ஆபத்திற்கு அருமை தங்கையும் பலியாகி முடிவில் எங்கள் குடும்பமே அடைந்துவிடும். ஐயோ அம்மா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா, என் கதையை கேட்டு உங்கள் கண்களே கலங்கி விட்டது. ஆமா, குடும்ப கதை அல்லவா, கொஞ்சம் உணர்ச்சியை தூண்டி விட்டது. கருணை உள்ள படைத்த தலைவரே, என் சூழ்நிலையை துணைத் தலைவர் மானசாமியிடம் பலமுறை எடுத்து சொல்லி எனக்கு விடுதலை தரும்படி கேட்டேன். அவர் உங்களை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார். நீங்கள் வந்திருக்கும் செய்தி அறிந்து உங்களிடமே சொல்லிவிட விரும்பினேன். சொல்லிவிட்டேன். கெடுதலை விளைவிக்க போகும் இந்த விதியிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். இவனை விடுதலை செய்யக்கூடாது. பெரியவரே, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். அதற்குள் ஆலோசித்து முடிவு சொல்லுகிறேன். தலைவரே, மிக்க நன்றி. வருகிறேன். அப்பாவோட படத்தின் மேல இருக்கிற தூசி தான் உங்களால் துடைக்க முடியுமே தவிர அவர் வாழ்க்கையில படிஞ்சிருக்கிற தூசியை உங்களால் துடைக்கவே முடியாதுமா. அம்மா, நீங்க ஒரு கொள்ளைக்காரருடைய மனைவி. என்ன உணர்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா, உங்களுக்கு கணவர் மேல இருக்கிற பக்தி மகன் மேல இருக்கிற பாசத்தை அடிச்சு நொறுக்கிட்டு அவனை பார்த்து பைத்தியமான்னு சொல்ல வைக்குது. இருந்தாலும் நீங்க ஒரு கொள்ளைக்காரருடைய மனைவிதான். இல்ல, சுத்தமான சுதிகூடி கத்தினாலே இன்னிசை எழுமுறை ஒரு அழகான வீண மாதிரி அமைஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்துல குழப்பம் விளைவிக்கணும்னு உன்னை யாரோ கலத்திருக்காங்க. என்ன யாரும் கணக்கில நீங்க இப்ப வந்துட்டீங்களே, அந்த வீணையதான் சுதி கலங்கி நரம்புகள் அறுந்து நடுங்குது. இதுக்கெல்லாம் அப்பாதாமா காரணம். இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? எப்படி தெரியும்? போதுமாவா? உங்க புள்ள சொல்றது உண்மைதான் மீனாட்சி, உண்மைதான். இது என்னங்க கொடுமை? ஆமா, கொடுமையேதான். தம்பி, போதும். எவ்வளவு காலமா அந்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்திருக்கீங்க? சமீபத்துலதான் ஒரு நாள் விடிய காரை கண்டேன்னு சொன்ன பாரு, அது கனவு உண்மையா நடந்தது. எப்படி? நீ 2 கொள்ளைக்காரங்களை போலீஸ்ல பிடிச்சு விட்ட பாரு. அன்னைக்கு ராத்திரி அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க உன்னை கொண்டு போறதுக்கு பதிலா தவறுதலா இருட்டுல என்ன கொண்டுட்டு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் நீ இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. தம்பி, உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகாம இருக்கணும்னா நானும் அந்த கொள்ளை கூட்டத்துல சேரணும்னு வன்முறைகளால வற்புறுத்தப்பட்டதா. உன் உயிரை காப்பாற்றணுங்கிற ஆசையில
விடிய காலையில திரும்பவும் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்பதான் தூங்கிட்டு இருந்த உன் முகத்தை பாசத்தோட தொட்டேன். நீ விழிச்சு என்னான்னு கேட்டதுக்கு கனவுன்னு சொல்லி மழைப்பிட்டேன். கடவுளையும் சொல்றேன்டா, நான் கணக்கமில்லாதவன்டா, நான் கணக்கமில்லாதவன்டா, நான் கணக்கமில்லாதவன்டா. அப்படியா? அப்பா, உடனே போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்துங்க. வாங்க போறியா? அதுவும் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கிட்டயா? வேண்டாம் வேண்டாம், அதனால உன் தங்கையுடைய வாழ்வு பாதிக்கப்படும். பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீங்களா போய் சொன்னா உங்களை அப்ரூவரா எடுத்துக்குவாங்க. அவங்களா கண்டுபிடிச்சா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழியே இல்லை. நான் என்ன செய்யறது? அப்பா உடனே போய் போலீஸை சரண்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு குற்றவாளி மறைஞ்சிருக்கிற அந்த வீட்டுல சத்தியமா நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். மீனாட்சி, 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 மீனாட்சி. என்கிட்ட சொல்லுங்களேன். பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. உங்ககிட்டயும் சொல்ல வேண்டியதா? தம்பி, நான் அந்த ரகசியத்தை சொன்னதுக்கு பிறகு என் மகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது. நீங்க அவளை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஆகட்டும் மாமா, எந்த காரணத்தை முன்னிட்டும் சிவகாமியை நான் கைவிட மாட்டேன். போதும் தம்பி, இது ஒன்னே போதும். தம்பி, உங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பயங்கரமான கொள்ள கூட்டத்துல நான் ஒரு சிவகாமி, நீங்க கேட்டுட்டு இருக்கியாமா? உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான். மூடி வரைச்சு பின்னால மோசம் போக கூடாதுன்னு தாமா தீமையினால தாழிடப்பட்ட என் இதய கதவுகளை நானே திறந்துட்டேன். தம்பி, என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கொடிய விஷயத்தை சொல்வாருன்னு தெரிஞ்சிருந்தா வாக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுத்த வாக்கை எப்படி திரும்ப வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை பத்தியே நான் கவலைப்படல. நான் யோசிக்கிறதெல்லாம் வேற. என்ன தம்பி, என்ன? அந்த கொள்ள கூட்டத்தில் நீங்களா போய் சேர்ந்தீங்களா? இல்ல, விதிவசமா அந்த முள்வேலியில நான் விடுத்துட்டேன். அந்த கொடுமையை எப்படி சொல்றது, எப்படி சொல்லாம இருக்கிறதுங்கிற மன போராட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு அந்த சதி கூட்டத்தோட சம்பந்தம் வச்சிருந்த என்ன என் புள்ள கண்டுபிடிச்சிட்டா. சிவகாமி, சிவகாமி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமா எனக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனுக்கு தெரியலன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டுமல்ல, வேற யாருக்குமே தெரியறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. தம்பி, நடக்க கூடாதது நடந்ததுக்கு பிறகு நடக்கிறது நடக்கட்டும்னு உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் குருவி மலை பக்கம் இருக்க அந்த கொள்ள கூட்டத்தை கூண்டோட பிடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இங்க ஓடி வந்தேன். மாமா, அப்படி செஞ்சிருவோம். அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அண்ணன் அவரை பார்க்கத்தான் போயிருக்கணும். நான் போய் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா இது? இது உங்களுக்கே நல்லா இருக்க?
கொள்ளை கூட்டத்தோட சம்பந்தப்பட்டதும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் சம்பந்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படியப்பா துணிச்சல் வந்தது? ஏப்பா, நாங்க செய்யற சின்ன தவறுகளை சுட்டி காட்டி எங்களுக்கு புத்தி சொல்ற உங்களுக்கு, நீங்க செய்யற இவ்வளவு பெரிய குற்றத்தை எடுத்து காட்டி உங்களுக்கு புத்தி சொல்ல அந்த ஆண்டவனால கூட முடியல. சிவகாமி, ஏற்கனவே உங்க அம்மா முன்னால வச்சு உங்க அண்ணன் என்ன பாதி கொன்னுட்டான். மீதி பாதி உயிரோட தான் நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். அதையும் நீ கொன்னுட்ட. பிறகு கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சக்தியே இல்லாம உங்க அப்பா சவமா போனாலும் போயிடுவோம்மா. என்ன கொண்டாரம்மா, என்ன கொண்டாரு. அண்ணன் சொல்லிட்டேன், உடனே அவரை குருவி மலைக்கு கூட்டிக்கிட்டு போ. நான் போலீஸோட வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. வாங்க. ஆமா, சீக்கிரம். அமிர்தத்துல விளைஞ்ச அழகு தாமரன் அவர் என்ன மிகையா வர்ணிச்சார். ஆனா நான் அது கருகத்தை இல்லைன்னு சொல்லி இயற்கையா சேத்துல பூத்த தாமரன்னு எடுத்து காட்டிட்டேன். கடவுளே, என் பிறந்த வீட்டுக்கு இப்படி ஒரு களங்கமா? அதுல என்ன சந்தேகம்? களங்கம் களங்கம் தான். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். காதல் வேற வாழ்க்கை வேறன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. ராதா, ராதா, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? போயும் போயும் ஒரு கொள்ள கூட்டத்தின் தலைவரை என் குடும்ப தலைவரா தேர்ந்தெடுத்தனே. அவர் என் மனசைத்தான் கொள்ள கொண்டாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொல்லாத மனிதர் பொதுமக்களின் பொருளையும் இல்ல கொள்ளையடிச்சு குமிக்கிறாரா இருக்காரு. நீ குறிப்பிடுறது எங்க அப்பாவையா இல்ல அண்ணனையா? அப்பா, உங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே கொள்ளக்காரங்களா? நிறுத்து. எங்க அப்பா வேணா சொல்லு, ஆனா எங்க அண்ணனு சொல்லாது. ராதா, எங்க அண்ணனுக்கு வேண்டாதவங்க யாரும் உங்க காதல கண்டு பொறாமப்பட்டு அதை கலைக்கிறதுக்காக கதை கட்டி விட்டுருக்காங்க. நம்பாத ராதா, நம்பவே நம்பாத. யாரும் கதை கட்டல. உங்க அண்ணன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போனதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொள்ள கூட்டம் வந்து அவரை கூட்டிட்டு போனதையும் என் கண்ணால பார்த்து. மைக்கு இங்க இருக்கா? ஸ்பீக்கர் கனெக்ஷன் நினைச்சேன், லைட்டோட நின்று போச்சு. அப்போ ஸ்பீக்கர்
என்ன நுட்பமான வேலை. இந்த மைக்கு மூலமா தான் தலைவன் துணைத் தலைவனோட தொடர்பு வச்சிருக்கான். தலைவன் முகப்பொடி போட்டுக்கிட்டு சிங்காரங்கிற பேர்ல தன்னுடைய நண்பர்களுக்கே தன்னை யாருன்னு காட்டிக்காம அவர்களோட நெருங்கி பழகி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டான். துணைத் தலைவனுக்கு நண்பனா இருந்துகிட்டு அவனுக்கே தெரியாம இந்த பொம்மைக்குள்ள மைக்க வச்சு எங்கிருந்தோ பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கான். பெரிய புத்தர். அதனால தான் துணைத் தலைவன் சிங்காரத்து மேல சந்தேகப்பட்டு அவனை கொலை செய்யறதுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தான். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் சுந்தரமா பேசுறது? இன்ஸ்பெக்டர் சுந்தரமா பேசுறது கேட்டேன். எஸ், நான் முத்தியா பேசுறேன். இருங்க இருங்க. பெரியவரே, என்ன இது? என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். இந்த வந்தகன் என் மாமன். தலைவரே, நான் உங்கள் கூட்டத்தில் ஒருவன் என்பதை அறியாத இந்த துரோகி என்னிடமே வந்து நம் கூட்டத்தை போலீசில் பிடித்துக் கொடுப்பதற்காக என் அண்ணன் எங்கே என்று கேட்டான். நான் இவனை தந்திரமாக இங்கு அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். பாவி, உன் அற்புதத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க. தலைவா, நீ இவ்வளவு தந்திரசாலியா? மாமனும் மருமகனும் ஒருவருக்கு ஒருவர் தெரியும் உன்னிடம் மட்டியிடுபடி செய்திருக்கிறாயே, இதுவா நியாயம்? ஏன் தலை குடித்துக் கொடுக்கிறாய்? வெட்கமா இல்லை வேதனையா? ஐயோ பாவம். உனக்கு தெரியாது ரவி, நான் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கும் செய்தி அறிந்த அந்த களத்திலேயே பிரிந்திருக்க வேண்டிய என் பிள்ளையின் உயிர் பிழைத்துக் கொண்டது. ஏன் தெரியுமா? தங்கையின் மீது அவன் கொண்டிருக்கும் தனியாத பாசம். இப்போது தங்கையின் கணவனும் தகப்பனை போல ஒரு கொள்ளைக்காரன் என்ற இடி அவன் காதில் விழுந்தான். ஐயோ ஐயோ, இந்த நிலையை கனவில் காணக்கூட எனக்கு சக்தி இல்லையே. எனக்கு கனவில் காணக்கூட சக்தி இல்லையே. ரவி தன் தங்கைக்கு ஒரு அழகான வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தாடி வளர்த்த தன்னிகரில்லா பொன்னிகர் செல்வனடா என் புதல்வன். உன் காதலுக்கு மறுப்பு சொல்லாமல் உன்னை மைத்துனனாக மனதார ஏற்றுக்கொண்ட அந்த தூயவனுக்கா நீ இப்படி ஒரு துரோகத்தை செய்தாய்? ஐயோ அம்மா, பார்த்தாயா பார்த்தாயா, புலியும் புயல் காற்றும் போன்ற சீற்றம் கொண்ட தலைவர் என் அவல கதையை கேட்கும் போதெல்லாம் குமரி கதறி கோர்வை ஆடுகிறார். நீயோ கல்லாக சமைந்து நின்று என்னை கொல்லாமல் கொல்லுகிறாய். தலைவரே, கண்டவரை சுட்டரிக்க வேண்டிய உங்கள் கண்களில் நெருப்புக்கு பதிலாக நீரா? இது என்ன விந்தை? ஆமா, மாமனையும் மருமகனையும் மையமாக வைத்து அவர்கள் குடும்பத்தை சுற்றி விதி விளையாடி இருக்கிறதே, அது விந்தையிலும் விந்தைதான். விதியாவது விந்தையாவது என்ன தலைவரை? வளைய வேண்டியது வில்தான், அம்பல்ல. நாங்கள் வளையலாம், நீங்கள் மட்டும் எப்போதும் நிமிர்ந்தான் நிற்க வேண்டும். அப்படிகிறார். என் மகனுடைய முகத்தில் பிரகாசிக்கும் அந்த மஞ்சளுக்காக பார்க்கிறேன். இல்லாவிட்டால் அப்படியே உன்னை எரித்து கலந்து. ரவி, தலைவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்து அவரை அடிக்க நீ கை நீட்டியது மிகப்பெரிய தவறு. தவறு, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் கையாலே இந்த சதிகாலை சுட்டு கொண்டு விடுங்கள். அறைக்குள்ளதற்கு அங்குதான் என் ரிவால்வர் இருக்கிறது. அங்கே தீர்த்து விடுங்கள். வேண்டாம், வழக்கப்படி இங்கே தீர்த்து விடுங்கள். இதை பார்க்கும் புதியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இதோ என் ரிவால்வர்.
தயக்கமேன் தலைவரே, தைரியம் வரவில்லையா? எப்படி வரும்? தகப்பனார மகனே சுட்டுக் கொள்றதுக்கு தைரியம் எங்க இருந்து வரும்? மகனா? பின்ன தாடியும் மீசியும் ஒட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறது உங்க தவ புதல்வரே தான். கொள்ளை கூட்ட தலைவர், என் மகனா கொள்ளை கூட்ட தலைவர். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை. பாத்தியா சிவகாமி, இப்போவாவது நான் சொல்றத நம்புறியா? நம்பு, நல்ல நம்பு. என் குடும்பமே கொள்ளைக்கார குடும்பம், கொள்ளைக்கார குடும்பம். சிவகாமி, அத்தா அத்தா, இந்த நிலைக்கு அப்புறம் கூட நீங்க நேசிக்குவீங்க? சிவகாமி, என்ன இது? உங்க அப்பாவும் அண்ணன் செஞ்ச தவறுக்கு நீ என்ன பண்ணுவ? சிவகாமி, எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான். சிவகாமி, தங்கச்சி, அவன் தந்திர பேச்சுல மயங்கி உன் சிந்தையை பறி கொடுக்காரு. அவன் தான் அசல் கொலைக்காரன். பாத்தியா பாத்தியா, என்ன வரை மாற்றி வைக்கணும்னு உங்க அண்ணா கலகத்தி விடுறாங்க. அண்ணா, இப்படி அடிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. தங்கச்சி, போதும். உங்க குடும்ப பெருமையை நீங்க காப்பாற்றிக்க முடியலன்னா என் குங்கும பெருமைக்காரு குறை உண்டாக்காதீங்க. நல்ல வாழ்வை என்னாலதான் வாழ முடியல. உங்க தங்கையாவது வாழும்படி செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சித்தப்பனும் கொள்ளக்காரங்கிறத நீ தெரிஞ்சுக்க போற. போதும். அப்பாவும் பெண்ணையும் சேர்ந்ததும் இல்லாம மருமகனே உங்க வலை கொண்டு இழுத்து பாக்குறீங்க. நீங்க என்ன மறுக்கிறதா? கேளுடா, நல்லா கேளு. ஐசுனரே, என்ன நடிப்பு! என் தங்கச்சிக்கு உங்க மேல இருக்க அன்பை பயன்படுத்தி நீங்க நடிக்கிற நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா இதை தூக்கிட்டு வர சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ள கூட்டத்துல சேர்த்ததும் இல்லாம வீட்டுல வந்து போலீஸ் வந்துங்கன்னு சொல்லி நாடகம் ஆடுன நயவஞ்சக தலைவர் ஜீவாண்டா. ஐயோ, நம்ம தலைவனை இவன் தான் கொண்டிருக்கிறேன். ஏன் இருக்கிறீர்கள்? இப்போ நான் தான் தலைவன். இவனை சுட்டு போட்டுங்கள். முட்டாள்களா, நான் மாறு வேஷத்துல இங்க நுழையும் போதே உங்களால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு நல்லா தெரியும். பைத்தியக்காரர்களே, இந்த துப்பாக்கிகளே உள்ள தோட்டாக்கள் அத்தனையும் போலி குண்டுகள். நான் தான் மாற்றி வைத்தேன். மரியாதையாக நான் சொல்வதை கேளுங்கள். என்னோடு வந்து போலீசாரிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். இல்லாவிட்டால்
தலைவனை கொன்னது உபதலைவன். அவனும் செத்துட்டான். 2 பேருடைய பிரேதத்தை முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லி போலீஸ் உதவி கேட்டார். அவருக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி செய்ய நாங்கள் தயாராயிருந்தோம். இங்க இருந்து வயர்லெஸ் மூலம் என்னோட தொடர்பு வச்சிருந்தார். இன்பாடெல்லாம் தெரியாத நீ சொந்த மாமனார புடிச்சு மச்சினங்கிட்ட ஒப்படைச்சு உங்ககிட்ட நீயே உடைச்சிட்ட. நான் உனக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா நீ எனக்கு தம்பி இல்லை. அப்பா என்னப்பா இது? சித்தப்பாவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ராதா, நீ சொல்லம்மா, இவன் உன் சித்தப்பனா? அத்தா 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 அத்தா. சிவகாமி, நீ இவனுக்கு தகுந்த மனைவி, ஆனா இவன் உனக்கு தகுந்த கணவன். அப்படி சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவரின் கடன். இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து அவரை வெறுத்துட்டாரு. நான் மட்டும் இருக்க முடியாது. மிஸ்டர் ரத்னம், உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் முத்து சொன்னார். அதனால உங்களை அப்ரூவரா இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். யார் மேம்? நான் தான் சார் சைக்கிள் ரிக்ஷா. சைக்கிள் ரிக்ஷா சௌரியம்னா எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்டுல இந்த 2 பொண்ணுங்களும் தலைவரிக்க தார் ரோட்ல ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. அதே தார் ரோட்ல நானும் ரிக்ஷால வந்துகிட்டு இருந்தேன். என் வண்டி தான் உங்களுக்கு வெள்ளம். விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. வாரி அள்ளி போட்டுட்டு இங்க கொண்டு வந்து இறக்கிட்டேன். குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொள்ள கூட்டத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சும் வந்த பாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்த நீங்க ஒரு தனி பிறவி. ஆமா, நிச்சயமா நீங்க ஒரு தனி பிறவி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாத்தையும் கொண்டு போங்க. என்ன மன்னிச்சு தங்கச்சி, என்ன மன்னிச்சு. அழாது சொல்றாங்க. நான் உங்களை தவறா நினைச்சேன். மன்னிச்சிருங்க. மறந்துடுவோம். ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி. ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏனி மறுபிறவி. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். நீ ஒரு தனி பிறவி.